இழுப்பக்குடிக்கு துரைராஜ் வணக்கத்துடன் பேசுகிறேன். நடுநிலைப்பள்ளி இழுப்பக்குடியில் நடுநிலைப்பள்ளி காலமாக இயங்கி கொண்டிருந்தது. இதில் 2002 பள்ளிக்கூடமும் சத்துணவு கூடமும் கட்டுவதற்காக அரசு தரப்பில் இடம் தேர்வு செய்தார்கள். அந்த இடத்தை தேர்வு செய்த இடம் மறுபடி விஓ கணக்கில் அசைன்மெண்ட் பட்டா கொடுத்ததாக தெரிய வந்தது. அதன் பின்பு 2003 ஆர்டிஓ கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அந்த பட்டாவை கேன்சல் செய்து விட்டோம். அதன் பின் 2005 சத்துணவு கூடமும் பால்வாடியும் பாத்ரூம்பு அனைத்தையும் செய்து கொடுத்தார்கள் அரசு தரப்பில். இப்பொழுது 2025 அரசியல் செல்வாக்கினால் அதை மூடிவிட்டு திமுக அரசியல் செல்வாக்கால் அதை மூடிவிட்டு முள்ளுக்கம்பி போட்டு மாணவர்கள் எதுவும் போக முடியாமல் ஓயப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. தற்காலிகமாக சமையல் கூட போட்டு இருப்ப இடம் அது ரொம்பவும் சுகாதாரம் இல்லாத இடமாக இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே பால்வாடியை வேறு இடத்துல மாற்றி வச்சிருக்காங்க. வாடகை வீட்டில் கொண்டு போய் தனியார் வைத்துக் கொள்கின்றார். எனவே இதை அரசு தலையிட்டு எங்கள் கிராமத்திற்கு பால்வாடி, சத்துணவு கூடம், பாத்ரூம்பு எல்லாத்தையும் முள்ளுவெளியை அப்புறப்படுத்தி எங்களுக்கு சுத்தம் பண்ணி தர வேண்டும். மாணவர்கள் சேர்க்கை இதனால் மாணவர்கள் சேர்க்கை சன்னமாக குறைந்து கொண்டிருக்கின்றது. அரசு நடவடிக்கை எடுத்து எங்கள் கிராமத்துக்கு இதை மீட்டு தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டேன்.